மோடிக்கும் அமித்ஷாவுக்கு ஜால்ரா அடிக்கும் அதிமுக கண்டித்து இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய மாநகர செயலருமான அண்ணன் எஸ் ஏ சத்யா அவர்களுக்கும் கிருஷ்ணகிரியுடைய மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பிரகாசன் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் கூட்டணியுடைய தலைவர்களுக்கும் என் முன்னாடி நிற்கின்ற மகளிர் அணி பொறுப்பாளர்களுக்கும் மற்ற கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர்களுக்கும் நான் சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல அந்த அம்மா ஒரு காசு கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல. இதிலே பாதி அவங்க செத்து நாசமா போனாங்க. பிஜேபி செத்து நாசமா போச்சு. இனி ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா வாய் சவடா சுட்டுக்குன்னு நாங்கள் அதை பண்ணிடுறோம் இதை பண்ணிடுறோம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த வருஷத்துல நடக்கிற தேர்தலும் சரி, இன்னும் நடக்கிற தேர்தலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆக போறாரு. அதுல சந்தேகமே இல்லை. என்னதான் எடப்பாடி ஜால்ரா அடிச்சாலும் ஒன்னும் பருப்பு வேகிறது இல்லை. இது உண்மையை சொல்றேன். நான் கருத்து கணிப்பு இருக்குன்னு சொன்ன ஒரு கூட்டத்தில், நம்முடைய கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. தலைவர் 15 பேர் இருக்கிறோம். நம்ம 15 ஓட்டு போடுறோம். பிஜேபி கூட்டத்தில் அதிமுக கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. மெஜாரிட்டி எது? 15 மெஜாரிட்டி 5 மெஜாரிட்டியா? 15 தானே. இந்த கூகோல் அறிவு கூட தெரியாது எடப்பாடி முட்டா பையன் நாங்க ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்றானே. இதில் எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்களாம் பத்திரிக்கை, நான் எடிட்டர், ஆசிரியர். நான் எங்களுக்கு கருத்து கணிப்பு ரொம்ப சுலபமா நான் சொல்ல முடியும். இதுதான் கருத்து கணிப்பு. அதனால இன்னும் நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. நாங்க இப்படிதான் நாங்க பேசுவோம். அதனால எடப்பாடி உன்னுடைய அர்லி மார்னிங் ட்ரீம் கண்டிப்பா பகல் கனவோ பலிக்காது என்று சொல்லி மீண்டும் நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய தலைமையில் மீண்டும் ஆட்சி அமையும். அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மனித நேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்